கடுகு தேநீரோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கால் வீக்கம் இருக்கும். ஸோ சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருந்தாலோ கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருந்தாலோ கால் வீக்கம் உங்களுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பசியே இல்லாமல் இருக்குது, நெஞ்சில் சளி சேர்ந்துருக்கு, நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை, இரும்பிக்கிட்டே இருந்தேன், வீசிங் இருந்துச்சு, மூச்சு விடும்போதெல்லாம் ஒரு மாதிரி கொர்றன்னு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது இன்ஃப்ளமேஷன், ப்ராங்கையில் இன்ஃப்ளமேஷன் ஆர் இன்ஃபெக்ஷன் இது இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் வரும். கடுகு தேநீர் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். கடுகு நம்ம வீட்டிலே இருக்கோம், உங்கள் அஞ்சரை பெட்டியை திறந்தீங்கன்னா இருக்கக்கூடிய மூலிகைகளை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு கடுகு தேவைப்படுதுங்க. அதுக்கப்புறம் சுக்கு அப்படின்னு சொல்லும்போதே நெஞ்சு பகுதியில் சளியை விரட்டுவதற்கும் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் குறையிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் தரக்கூடியது தான் இந்த சுக்கு. சரிங்க, கடுகு சுக்கு எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் என்ன, உங்களுக்கு ஏலக்காய். ஸோ ஏலக்காய்ன்னு சொல்லும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும், டைஜஷன் உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். 3 பொருள் தான். இந்த 3 பொருளை வச்சு கடுகு நமக்கு தேநீர் பண்ண போகிறோம், கடுகு தேநீரை பண்ண போகிறோம். எப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, 1 or 2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அதில் சேர்த்துக்கோங்க. டேபிள் ஸ்பூன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து லேசாக ஒரு செகண்ட் தான் அந்த ட்ரையாக இருக்கக்கூடிய பேனில் கடுகு போட்டு லேசாக வறுத்துட்டு உடனே என்ன பண்ண போகிறோன்னா தண்ணீர் விட்டுருங்க. ஸோ தண்ணீர் 2 டம்ளர் விட்டுறணும். தண்ணீர் விட்ட பிறகு சுக்கு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், 2 ஏலக்காய் அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சின்ன துண்டு கருப்பட்டி, இல்லைன்னா நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் கூட ஹனி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 2 கிளாஸ் தண்ணீர் 1 கிளாஸாக வந்துடுச்சுன்னா உங்களுக்கு கடுகு தேநீர் ரெடி.